ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் வடவெளியில் இருக்கிற 4 பெட்ரூம் இண்டிவிஜுவல் வில்லா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும். நான் இப்போ பார்க்கிங் ஏரியா காட்டுறேன் அப்படின்னா பார்க்கிங் ஏரியாவோட சைஸ், லிவிங் ரூமோட சைஸ் அப்படி எல்லாமே தனித்தனியாக நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபார் த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், தெரிஞ்சுக்கலாம். டபுள் கார் பார்க்கிங்கில் நமக்கு இந்த ஒரு இண்டிவிஜுவல் வில்லா இருக்குங்க. லிவிங் ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 16க்கு 16 சைஸில் லிவிங் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நமக்கு வந்து அந்த பார்க்கிங் ஏரியாலே டபுள் கார் பார்க் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசுங்க. அதே மாதிரி நல்ல வெளிச்சம் இருக்குது. அந்த விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அதிகமான லைட் எக்ஸ்போஜர் இல்லை அப்படின்னாலும் நமக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் இருக்குது. அண்ட் பூஜா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிவிங் ரூம்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவிங் ரூமோட சைஸ் வந்து 16க்கு 16 சைஸில் ஃபால் சீலிங் ஒர்க்கோடு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாலுங்க. அதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைனிங் வித் கிச்சன் ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20க்கு 21 சைஸில் இருக்குது. லாஃப்ட் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க டைனிங் ஏரியாவில். அண்ட் க்ராக்கரி யூனிட் தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிள் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாஷ் பேஷன் வித் மிரர் லைட்டிங்ஸோடு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சனுங்க. மாடுலர் கிச்சனில் அழகான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன் தீமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், யூஸ்வலாக பார்க்கக்கூடிய அந்த ரஸ்டிக் ப்ரௌன் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஷேட்ஸ் அப்படி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாடுலர் கிச்சன் வந்து இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் புது வீடு வடவெளி சுற்றி இருக்கிற ஏரியாவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகிற பேசேஜ் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குதா காமன் யூட்டிலிட்டி ஏரியாவாக வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வழி கூட வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே. மொத்தமாக இந்த வீட்டில் 4 பெட்ரூம் இருக்குங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம், ஒரு டைனிங் ஏரியா வித் கிச்சன் அண்ட் ஒரு ஹால் இருக்கும். மேலே 3 பெட்ரூம் இருக்குது. கீழே இருக்கிற பெட்ரூமோட சைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11க்கு 17 சைஸில் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க, வார்ட்ரோப் இருக்குது. அதே மாதிரி வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் வந்துடும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டான வீடுன்னு சொல்ல முடியாது, நல்ல பெரிய வீடு தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பட்ஜெட்குள்ளே நீங்கள் வந்து ஒரு 4 பெட்ரூம் வீடு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அது தனியான ஒரு வீடாக தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக, அதுவும் வடவெளி சுற்றி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ வடவெளி சுற்றி வீடு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. பட் இதுவும் புது வீடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு நல்லாவே செட் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். ஃபார் த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே நான் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா வடவெளி சுற்றி என்ன வீடு இருக்கோ அது எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூபிஎஸ் யூனிட் அந்த மாதிரிலாமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹை ரூஃப் வீடு அப்படின்றனால உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த மாதிரி ஒரு சிட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது காமனாக ஒரு நீங்கள் ஒரு டிவி யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். லைட்ஸ் எல்லாம் போடும்போது இன்னுமே பிரகாசமாக இருக்குங்க. ஏற்கனவே நல்ல வெளிச்சம் இந்த வீட்டில். அது போக நம்ம லைட்ஸ் ஆட் ஆன் பண்ணும்போதும் அந்த வால் கலர்ஸ் அதெல்லாமே வந்து பிளிங்க் ஆன் ஆகும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் வந்து நமக்கு இந்த 3 பெட்ரூமுமே கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 4 பெட்ரூம் இருக்குங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு காமன் நம்ம வந்து மொட்டை மாடிக்கு போகிறதுக்கான அந்த ஒரு ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் நம்ம பார்த்துக்கலாம். 16க்கு 16 சைஸில் வந்து இந்த ஒரு பெட்ரூம் இருக்கும். ஒரு சைட் வால் ஃபுல்லுமே நமக்கு வார்ட்ரோப் கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, ஒரு சைடு நமக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூம் தான். நீங்கள் 4 பெட்ரூம் பார்க்குறீங்க அப்படின்னா 4 பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா வித் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வித் பால்கனியோட இருக்குங்க. அதுதான் நான் அடுத்தது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு பாத்ரூம் ஃபிட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பிராண்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இம்மீடியட்டாக மூவ் ஆன் ஆகிக்கிற மாதிரி ஒரு வீடு கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நான் காட்டுற இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா வித் பால்கனியோடு இருக்கிற மாதிரி ஒரு பெட்ரூம் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கனாவே தெரியும், ஒரு சைடு ஃபுல்லுமே வால் ஆர்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சைடு ஆஃப் வால் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் அண்ட் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற பால்கனி வியூ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம என்ட்ரன்ஸோட வியூ வந்து அப்படியே தெரியும். வித் அட்டாச் பாத்ரூமோட இங்கேயும் நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், இந்த பால்கனிலேருந்து பார்க்கும்போது வீட்டோட என்ட்ரன்ஸை நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வியூ தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது. மொத்தமாக 4 பெட்ரூம்ங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 17. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதே மாதிரி வார்ட்ரோப் அட்டாச் ஆகிருக்கு, ஒரு ஸ்டடி யூனிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வித் அட்டாச் பாத்ரூமோட ட்ரெஸ்ஸிங் யூனிட். நீங்கள் எல்லா ரூம்லேயும் பார்க்குற அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா ரூம்லேயுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த ரூமோட சைஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்த இந்த வீடு நிறைய பேருக்கு அட்ராக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் பட்ஜெட்குள்ளே நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நான் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.